வணக்கம். நாம் நிகழ்காலம் சொல்லக்கூடிய வர்த்தமான் கால், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆண்பாலுக்கு என்ன சேர்க்கணும், பெண்பாலுக்கு என்ன சேர்க்கணும், சிங்குலரில் மதிப்புக்கு என்ன சேர்க்கணும், ஆண்பால் மதிப்புக்கு என்ன சேர்க்கணும், எல்லாம் தா தே தி இவ்வளோதான். அந்த 3 தான். அதை பார்த்து முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். அப்போ வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸாக உபயோகிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி நாம் அதில் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். என்னென்னா, சில வெர்புகள்னு சொல்லக்கூடிய, அதாவது அதை சொன்னால் என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த குறிப்பில் நாம் எழுதியிருக்கோம், உங்கள் ஸ்க்ரீனில் அது தெரியுது, நான் அதை படிக்கேன். சாதாரண வாக்கியம் அமைக்கும் பொழுது வினைச்சொல்லுடன் தா தே தி சேர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். ஒரு சில செயலற்ற வினைச்சொல் அப்படின்னு என்னதுன்னா சார், செயலற்ற வினைனாலே செயல் தானே, அப்போ என்ன செயலற்ற வினைச்சொல்? இது நம்ம புரியறதுக்காக தான் நம்ம நிறைய குறிப்புகள் எழுதுறது, அதை புரியறதுக்காகத்தான் நம்ம அதை எழுதிக்க முடியாது. இப்படி ஒரு வினைச்சொல்லே கிடையாதுங்கிறத கூட சொல்லலாம். நீங்கள் சில புலவர்களெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நமக்கு புரியணும். இப்போ பாடங்கள்லாம் நடத்தும்போது சம்மந்தமில்லாத ஒரு டாப்பிக்கை கூட உள்ளே சொல்லிவிட்டு பாடம் நடத்துவாங்க. எதில் அதை வச்சு அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அதை போல தான் நான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதாவது செயலற்ற வினைச்சொல், அதாவது என்னென்னா, பிற வினைச்சொல்லுடன் சேர்ந்தால்தான் முழுமை பெறக்கூடியது. உதாரணம், விளையாட்டு ஆரம்பம் ஆகிறது, விளையாட்டு முடிவுற்றது போன்றவை. அப்படின்னா என்ன சார்னா, இப்போ சாதாரண நிகழ்கால வாக்கியம் அமைக்கும் பொழுது அந்த வினைச்சொல்லுடன் தமிழிலும் நம்மளை என்ன செய்வோம், ஹிரான், ஹிராள், ஹிரது, ஹின்றன அப்படிங்கிறத டைரெக்டாக சேர்க்க முடியாது. அதாவது நாம் தமிழில் கூட அப்படி, இப்போது அதெல்லாம் என்ன சார்னா, உதாரணமாக விளையாட்டுகிறது, அப்போ விளையாட்டுங்கிறது ஒரு செயல்தான். ஆனால் விளையாட்டுகிறது, விளையாட்டுகிறான் அப்படின்னு நாம் சொல்லவோ எழுதவோ மாட்டோம். அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, விளையாட்டு என்று நாம் எழுதவோ பேசவோ மாட்டோம். அதே போல் ஹிந்தியிலும் ஆரம்பம் ஷுரு, ஷுரு, முடிவு கதம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சினிமாவில் கதம் கதம் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்திருக்காங்க. அதை முடிஞ்சிட்டு அப்படி சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி வினைச்சொல்லுடன், அதாவது ஷுரு அப்படின்னா ஆரம்பம், கதம் அப்படின்னா முடிவுற்றது. அப்போ இந்த மாதிரி வினைச்சொல்லுடன் தா தே தி சேர்க்காமல் இந்த வெர்பு கூட தனியாக, அதாவது வெர்பு கூட ஒட்டாது, அந்த வெர்புக்கு பின்னால் அடுத்து ஹோங்கிறது வரும். அப்போ நம்ம அந்த நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய தா தே தீங்கிறது அந்த ஹோ கூட தான் சேர்க்கணும். ஹோத்தா ஹே, ஹோத்தே ஹே, ஹோத்தி ஹே, ஹோத்தி ஹே, அந்த மாதிரிக்கு நாம் சேர்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், உதாரணம் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். விளையாட்டு ஆரம்பமாகிறது, இதுக்கு ஹிந்தியில் எப்படி சார் சொல்கிறது, खेल शुरू होता है. பாருங்கள், शुरुता है सुरुती हैன்னு சொல்ல முடியாது. அப்போ ஷுருங்கிற ஆரம்பம் கூட நம்ம ஹோ அப்படிங்கிற ஒரு சேர்த்து வெர்பை சேர்த்து ஹோத்தா ஹே, ஆரம்பம் ஆகிறது. அப்போ இந்த ஆகிறதுங்கிறதுக்கு அந்த ஹோ இருக்குது, அந்த ஹிரது அது கூட சேர்ந்து ஆகிறது. அப்போ நிறைய இடத்துல இந்த ஹோவை பயன்படுத்தி நம்ம அதை செய்யணும். நம்ம இன்னும் நிறைய படிக்க அது வரும். அப்போ கேல் ஷுரு ஹோத்தா ஹே அப்படிங்கிறது அமைக்கணும். இதில் ஹோவுடன் தா தே தி சேர்க்க வேண்டும். இதேபோல் அதிக உபயோகம் இந்த ஹோவுடன் வரும். இதை இன்னும் விரிவாக நாம் இந்த இதில் தொடர்ந்து படிக்க போகிறோம். என்னென்ன வெர்பு கூடலாம் அது மாதிரிக்கு வருது என்னென்னா, ஷுரு பிகின் ஆரம்பம் துவக்கம். அப்போ அதுக்கு ஷுருஹோ ஆரம்பம் ஆகிறது, பிகின்ஸ். கதம் எண்ட் ஃபினிஷ் முடிவு.
கதம் ஹோ முடிவடைகிறது, தேர் தாமதம், லேட்டாகுது. நம்ம தமிழில் கூட அந்த இதெல்லாம் முன்னக்கூட்டியே கூட நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். பாட்டி மாதிரிலாம் ரொம்ப நேரமாக என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க, ரொம்ப நேரமாக அப்படிங்கிறத ரொம்ப நேரமாக அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த தேருங்கிறது ரொம்ப டைமாக, தாமதமாக, லேட்டாக. அதே மாதிரி தேர் ஹோ தாமதமாகிறது. அப்போது ஷுரு கதம் தேர், இந்த தேர் தேரு 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 தேர். அப்போ இது கூடலாம் நம்ம என்ன சொல்ல, சுருத்தா சுருத்தி சுருத்தேயோ, கதம் தா கதம் தீ கதம் தோஹோ அந்த மாதிரியோ தேர்த்தா தேர்த்தின்லாம் செய்யக்கூடாது, செய்ய மாட்டோம். அப்போ அது கூட ஹோங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்த்து ஷுரு ஹோத்தா ஹே, ஷுரு ஹோத்தே ஹே, ஷுரு ஹோத்தி ஹே. வழக்கம் போல் அந்த செயலானது ஆண்பாலா பெண்பாலா ஒருமையா பன்மையாங்கிறத பொறுத்து தா தே தி அதுதான். அப்போ இந்த ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சில வெர்புகள் கூட தாத்தேத்தி டைரெக்டாக சேராது, அதுக்கு நம்ம ஹோங்கிறத பயன்படுத்தி அது கூட தான் நாம் சேர்க்கணும் பார்த்துருக்கோம். ஒரு சில உதாரணங்களை இதை பயன்படுத்தி பார்த்துக்கலாம், இன்னும் நிறைய அப்பப்போ வரும்போது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சில பயிற்சிகளை நம்ம கொடுக்குறோம். என்னென்ன பயிற்சிகள்? தொடங்குதல், அதுக்கு நீங்கள் என்னென்ன ஹிந்தியில் எழுதணும். முடிவடைகிறது, தாமதமாதல். ஆக்குதல், ஆக்குதல் என்ன சார்? உருவாக்குதல், பண்ணுதல், செய்தல் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரக்கூடியது ஆக்குதல். திரும்பி போ, விழித்தெழு, அதாவது தூங்கி எந்திரிச்சிருக்கிறதுக்கு விழித்தெழு. அப்போ இதுக்கெல்லாம் என்னென்னு நீங்கள் நம்ம முன்னால் படித்தது தான், உங்களுக்கு ஒரு படித்ததை நினைவில் வருதான்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பயிற்சி. அதை நீங்கள் அந்த உங்கள் நோட்டில் அதை எழுதி பாருங்கள், என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம இப்போ நாம் ஒரு சில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன வாக்கியங்கள்? உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது क्या तुम क्या पढ़ते हो, what are you studying, நீங்கள் என்ன படிக்கிறீர்கள், तुम क्या पढ़ते हो, तुम வந்தனால ஹோ வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததை தான் உங்களுக்கு மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தது ஹம் ஹிந்தி படுத்தே ஹேன், வி ஆர் ஸ்டடிங் ஹிந்தி, நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம். ஹம் ஹிந்தி படுத்தே ஹேன் டா அடிவை, அப்போ படுத்தே ஹேன் நாங்கள் ஹிந்தி படிக்கிறோம். மே அங்கிரேஜி படுத்தா ஹூம், நான் ஆங்கிலம் படிக்கிறேன். அடுத்த சென்டென்ஸை பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். எல்லாம் படித்த வார்த்தைகளை தான் இப்போ நம்ம உங்களுக்கு வாக்கியமாக அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மாறி 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 பார்க்குறது, நம்ம ஆங்கில மொழியில் பேச முடியாமல் திணறதுக்கு என்னென்னா, ஒரே பயிற்சியை மாதிரி மீண்டும் மீண்டும் அதை அதே மாதிரி யூஸ் பண்ணி மற்ற பயிற்சிகள் பண்ணாதது தான் நம்ம தப்பு. அந்த தொடர்ந்து மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ண மைண்டில் நல்ல செட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஹிந்தியில் ஈஸியாக பேச எழுதுறதுக்கு அழகாக வரும். ரைட், அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். क्या तुम हिंदी नहीं पढ़ते, வாட் ஆர் யூ நாட் ஸ்டடிங் ஹிந்தி, என்ன நீங்கள் ஹிந்தி படிப்பது இல்லையா? பாருங்கள், இதை சாதாரணமாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். என்ன சார் சொல்லணும் அப்படின்னா, क्या तुम हिंदी नहीं पढ़ते, என்ன நீங்கள் ஹிந்தி படிக்கலையா, ஹிந்தி படிக்க மாட்டீங்களா, ஹிந்தி படிக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு क्या तुम हिंदी नहीं पढ़ते. அடுத்தது பாருங்கள், அவர் அதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரிக்கு ஒரு சென்டென்ஸு. ஜி ஹா, ஆமாங்க, எஸ் சார், मैं हिंदी भी पढ़ता हूँ. जी हाँ, मैं हिंदी भी पढ़ता हूँ. यस सर, आई एम आल्सो स्टडिंग हिंदी. நாங்கள் ஆமாங்க, நாங்கள் ஹிந்தியும் படிக்கிறோம். இல்லை, நான் வந்ததுனால நான் ஹிந்தியும் படிக்கிறேன். மே வந்ததுனால பாருங்கள் கடைசியில் ஹூன்னு முடியுது. अब जी हाँ, मैं हिंदी भी पढ़ता हूँ. यस सर, आई एम आल्सो स्टडिंग हिंदी. ஆமாங்க, நான் ஹிந்தியும் படிக்கிறேன். அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். आप क्या करते हैं, आप क्या करते, आप வந்தனால மதிப்பு கொடுக்கணும், அதனால் கர்த்தே வந்திருக்கு. ஹே, आप क्या करते हैं, ஹெங்கு அப்படி சொல்லக்கூடாது. அந்த மதிப்பு கொடுக்கறதுனால அந்த ஹேல புள்ளி வச்சு பன்மைக்கு மதிப்புக்காக கூடக்கூடிய ஹே. आप क्या करते हैं, what are you doing,
आप क्या करते हैं, வாட் ஆர் யூ டூயிங். அப்போ நமக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல வாட் ஆர் யூ டூயிங், அந்த இடத்துல ஒரு வாட்டுங்கிறது பதிலாக யூ இருக்குது, அதை நம்ம WHAT மாற்றிக்கலாம். வாட் ஆர் யூ டூயிங், தாங்கள் என்ன செய்கிறீர்கள். பாருங்கள், ஆப் நிறைய ஹிந்தியில் நம்ம சொல்லியிருக்கோம் தும் கியா கர்த்தே ஹோன்னு சொல்லலாம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நம்ம தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் நீங்கள்ங்கிறதே ரொம்ப மதிப்பாகவே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் ஹிந்திக்காரங்க யார்ட்டையும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்க நினைக்கிறாங்கன்னா நீங்களுக்குள்ள தும்மை பயன்படுத்த மாட்டாங்க, ஆப் கியா கர்த்தே ஹே அப்படி தான் பயன்படுத்துவாங்க. நம்ம தமிழ் மொழியில் நாம் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள்ங்கிற வேர்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் இப்போது ஹிந்தியில் பேசணும், ஹிந்தியில் ஒரு ஆள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம தமிழில் நீங்கள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ நீங்களுக்கு ஹிந்தி தும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தும் கியா கர்த்தே ஹோன்னு சொல்லிடக்கூடாது, ஆப் கியா கர்த்தே ஹே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசணும், ஏதாவது கேட்கணுன்னா ஜி ஆப் தாங்கள் அப்படி தான் கேட்கணும், தும்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய எல்லா பகுதியிலையும் ஆப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த தும்ங்கிறது ரொம்ப, அதாவது 100ல் ஒரு 0.1% அப்படிங்கிற மாதிரி தான் அதை பயன்படுத்துகிறாங்க. அதனால் எல்லா பக்கம் நீங்கள் இந்த ஆப்புங்கிறதையே யூஸ் பண்ணி பயிலாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மனோகர் கஹா ரஹதா ஹை, கொஸ்டின் மார்க். மனோகர் எங்கே வசிக்கிறான், அதில் புல்சாப் கோடு இருக்குது, நம்ம அதை விட கொஸ்டின் மார்க்காக திருத்திக்கலாம். மனோகர் கஹா ரஹதா ஹே, மனோகருக்கு ஒரு சின்ன பையனாக கூட இருந்துக்கலாம், அதனால் ரஹதா ஹேன்னு வந்திருக்கு. அப்போது அவன் பெரிய ஆளுன்னா நம்ம அதுக்கு என்ன செய்யலாம், மனோகர் கஹா ரஹதே ஹோ அப்படின்னு போடணும். ஆனால் அவன் சிறிய பையன் மனோகர் கஹா ரஹதே ஹேன்னு சொல்லலாம், எங்கே வசிக்கிறார் அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன பையனாக ட்ரீட் பண்ணுறதுனால மனோர் கஹா ரஹதா ஹை, வேர் இஸ் மனோர் லிவிங், மனோர் எங்கே வசிக்கிறார், எங்கே வசிக்கிறார், எங்கே இருக்கிறார். இந்த ரஹதாங்கிறதுக்கு வசிக்கிறாருங்கிற மீனிங்கும் சொல்லலாம், எங்கே இருக்கிறாருங்கிறதும் சொல்லலாம். அதனால் மனோர் கஹா ரஹதா ஹை, வேர் இஸ் மனோர் லிவிங், மனோர் எங்கே வசிக்கிறான். அடுத்தது பாருங்கள், வே गाँव में रहता है, அவன் கிராமம், அந்த பிறைக்கு மேலே ஒரு புள்ளி இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஹிந்தி டைப்பிங்கில் அடிக்கும்போது அந்த புள்ளி அந்த பிறையோடே ஒட்டி விழுது. ஆனால் நம்ம அந்த பிறைக்கு நடுவில் புள்ளி வைக்கணும். வே गाँव में रहता है, he is living in village, அவன் கிராமத்தில் வசிக்கிறான். அப்போ நமக்கு எங்கே வசிக்கிறான் அப்படின்னு கேட்டால் நமக்கு கிராமத்தில் வசிக்கிறான். சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த இன்னும் சில வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன வாக்கியங்கள்லாம் பாருங்கள். लड़कियां घर की आंगन में खेलती हैं, लड़कियां நம்ம சிங்குலர் ப்ளூரலில் பார்த்துருக்கோம், ஒருமை பன்மை. லட்கி நெடில் சிங்குலர், பெண் குழந்தை சிறுமிக்கு லட்கி, அதையே நீங்கள் சிறுமிகள் பெண் குழந்தைகள் அப்படின்னு ப்ளூரலாக மாற்றணும்னா லட்கியா நெடில் கீ குரில் கியா வரும். ஒருமை பன்மையில் படித்த ஞாபகம் இருக்கலாம், அது இங்கே வந்திருக்கு பாருங்கள். லட்கியா घर की आंगन में खेलती हैं, घर வீட்டு, கீ ஆங்கன் பாருங்கள், கீ காக்கே கீனா உடைய இன்னு, அது பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கா கே கீங்கிறது ஒரு புதுசாக வந்திருக்கு. என்ன சார் அப்படின்னா அது ஒரு பெரிய, அது ஒரு இலக்கணம் தான், நம்ம பின்னால் அது படிக்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா வீட்டின், வீட்டினுடைய, வீட்டினுள்ள, அப்போ இந்த உள்ள உடைய இன்னு, இது என்னது நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்லக்கூடிய அந்த நம்ம இணைப்பு, ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தையை இணைக்கிறதுனா நம்ம அது இடையில ஒரு கோர்வைக்காக நம்ம போடக்கூடிய வார்த்தை. இதை பற்றி நம்ம நிறைய நம்ம படிப்போம். இந்த இடத்துல அந்த கீக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கா கே கி, எப்படி ப்ரெசன்டென்ஸை சொல்கிறதுக்கு ஆண்பாலுக்கு தா, பெண்பால்னா தீ, சப்போஸ் பன்மை மதிப்பு அந்த மாதிரி ஆண்பாலுக்குன்னா தே, அப்படிங்கிற அதே சேம் ரூல்ஸ் படி தான் ஆங்கன், ஆங்கன்னா முற்றம்,
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். உங்களுக்கு யார்டுன்னு ஒரு நம்ம ரயில்வே யார்டில் போய் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். வேறு ஒன்றும் காலி இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம், யார்டுன்னு சொல்கிறோம். நம்மளும் தமிழ் மொழியில் என்ன சொல்லுவோம், ஆங்கன் அப்படின்னா முற்றது என்ன காலி இடத்த தான். அதுக்கு ஒரு பேர் நம்ம வச்சுருக்காங்க தமிழ் மொழியில். அதுக்கு ஹிந்தியில் பேர் ஆங்கன், நம்ம ஏற்கனவே படித்த வார்த்தை தான். இப்போ இந்த இடத்துல லடுக்கியாँ கர்கியாँ ஆங்கனுமே கேள்த்தி ஹே, லடுக்கியாँ ப்ளூரல் வந்ததுனால கேள்த்தி போட்டுட்டு ஹே வந்திருக்கு. நம்ம இந்த கா கேக்கி அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். கா வந்து ஆண்பால் ஒருமையாக இருந்தால் பயன்படுத்தணும். அது என்ன சார் இந்த இடத்துல ஆண்பால் ஒருமைன்னு ஒன்று சொல்லுதீங்களே அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹிந்தி மொழியில் எல்லா பொருளுக்கும் ஆண்பால் பெண்பால் பிரித்து வச்சுருக்கான்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், வண்டி காடின்னு சொன்னோம், அது பெண்பால் அப்படின்லாம் சொன்னோம். அப்போ கையில் எழுதுகிற பேனா ஆண்பாலா பெண்பாலான்னு கூட மொழியில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆங்கன் அப்படின்னா முற்றம், அது வந்து பெண்பால். ஆங்கன் எது சொல்லுவோம், நிலம் தர, நிலமகள், நம்ம வந்து தாய் தானே சொல்கிறோம். அப்போ அதனால் இந்த ஆங்கன்கிறது பெண், அப்படி ஒரு நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள். ஆங்கன்கிறது பெண்பால், அதனால் கீ ஆங்கன் போட்டிருக்கு. இப்போ இந்த பின்னால் ஏதாவது பையன் பேர் வந்துச்சுன்னா காங்கிறது வரும், பன்மை ப்ளூரல் வந்துச்சுன்னா கே வரும். அப்போ கா கே கி அப்படிங்கிறது எதுக்குன்னா, அதுக்கு பின்னால் வரக்கூடிய இன், அது, உடைய, அவனின், அவனது, அவனுடைய, அந்த இன் அது உடையங்கிற அந்த ப்ரிப்போசிஷனுக்கு நாம் இந்த காக்கேக்கியை பயன்படுத்துவோம். இதை பற்றி தனியாக ஒரு பாடமே இருக்குது. அந்த காக்கேக்கு இங்கே வருது, அதாவது வீட்டின் முற்றத்தில், மேனா இல்லு, முற்றத்தில், கையில் ஹாத்மே, பையில் ஜேப் மே அப்படிங்கிற மாதிரிக்கு. அப்போ லடுக்கியாँ கர்கி வீட்டின், ஆங்கன்மே முற்றத்தில், கேள்த்தி ஹே விளையாடுகிறார்கள். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, பெண்பால் பன்மை, அதனால் தீ நிறைய பேர், ஹே கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஆன் தி வராண்டா. அப்புறம் சிறுமிகள் வீட்டு முற்றத்தில் விளையாடுகிறார்கள். முற்றத்தில் அப்படிங்கிறது ஆங்கன். ஓகே, இந்த சென்டென்ஸில் கொஞ்சம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதனால அதை நம்ம நிறைய நேரம் பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், மால்தி தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹோ. மால்தி நேமு, தும் நீங்கள், ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பெண்ணுனால அந்த இடத்துல தும் ஆப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் இப்போ தானே சொன்னீங்க எல்லா பக்கம் ஆப் பயன்படுத்துங்க. பெரிய ஆட்கள் முன்ன பின்ன தெரியாத ஆட்கள்கிட்ட பேசும்போது அந்த ஆப்பை பயன்படுத்துங்க. நல்லா தெரிஞ்ச உங்கள் வீட்டு பிள்ளை, அப்படி உங்கள் வீட்டு பிள்ளை இல்லை உங்கள் சொந்தக்காரங்கள் குழந்தைகள் நல்லா தெரியும் நமக்கு, அப்படிங்கும்போது அவங்கள என்ன செய்யக்கூடாது, இந்த ஆப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தும் சொன்னாலே போதும். அப்போது மால்தி தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தியோ. மால்தி தும் நீங்கள், கித்தனை பஜே எத்தனை மணிக்கு, பஜே ப்ளூரல், கித்தனே கித்தனா கித்தனே கித்னி, இதுலேயும் ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல கித்தனே பஜே, பஜே வந்தால் மணிக்கு, ஒருவேளை அந்த மணிங்கிறத பஜேன்னு வந்ததுனால ப்ளூரல். அப்போது கித்தனே பஜே ஸ்கூல் ஜாத்தியோ பெண்பால், அதனால் ஜாத்தி, ஓ தும் வந்ததுனால ஹோ. இதெல்லாம் நமக்கு எல்லாம் படித்ததே. நீங்கள் இதெல்லாம் எழுதும்போதோ பேசும்போது இதெல்லாம் மனசில் பதிய வச்சுட்டு சொல்லணும். பெண்பாலுக்கு என்ன செய்யணும், தும் வந்தால் என்ன செய்யணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மால்தி தும் கித்தனை பஜே ஸ்கூல் ஜாத்தியோ. மால்தி வென் யூ ஆர் கோ டு ஸ்கூல், நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க. மால்தி நீங்கள் எத்தனை மணிக்கு பள்ளி செல்கிறீர்கள். ஆங்கிலத்தில் எதுவும் பிழை இருந்தால் நீங்கள் பொறுத்துக்கோங்க, நான் படித்த ஆங்கிலம் அவ்வளோதான், ஒருவேளை தவறு இருந்தால் அதை திருத்திக்கலாம். அடுத்தது பாருங்கள், மே 9 பஜே ஸ்கூல் ஜாத்தி ஹூ. மே வந்திருக்கனால ஹூ முடியுது. தூ ரோஜ் கியோ தேர் சே ஆத்தா ஹை. நீ தினமும் ஏன் தாமதமாக வருகிறாய். பாருங்கள், தாமதமாக, அந்த ஆகங்கிறதுக்கு சேக்கு நிறைய உபயோகம் இருக்குது. சேக்கு இருந்து, ஆல், விட, முதல், இப்போ பார்த்த ஆக, எக்கச்சக்கம் இருக்குது. அந்த சேங்கிறதையே நம்ம தனியாக நிறைய படிக்கணும். அதாவது இதெல்லாம் நம்ம மொழியை பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. எப்படி கா கே கி இன் அது உடையவோ, அதே மாதிரி சேக்கு இருந்து, அதாவது அப்படின்னா இருந்து என்ன சார்னா 5லிருந்து 10 வரை, அம்பாசமுத்திரத்துலேருந்து விக்ரமசிங்கபுரம் வரை, அந்த மாதிரிக்கு இருந்து. விட
10ஐ விட 15 பெரியது. அந்த விட, அவனை விட இவன் பெரியவன், அந்த விடக்கு சே போட்டுக்கலாம். முதல் 5 முதல் 10 வரை, அந்த முதல் அதுக்கு இந்த சே போட்டுக்கலாம். அப்போது ஆல், அவனால், இவனால், அதால், இதால், பேனாவால், பென்சிலால், அந்த பென்சிலால் அப்படிங்கலாம் சொல்லும்போது இந்த சே போட்டுக்கலாம். அப்போது ஆல், அப்புறம் இருந்து, விட, முதல், ஆக. இப்போ தாமதமாகங்கிறதுக்கு அந்த பாருங்கள் ஆக. அப்போ தேர்சே எல்லாம் உங்களுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு ஒரு நினைவில் வச்சு குறித்து வச்சு கொடுங்க. அப்போது இந்த சேயோட பயன்பாடு காக்கேக்கு சொன்ன மாதிரி இப்போ சேயோட பயன்பாடை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது தூ ரோஜு கியோ தேர் சே ஆத்தா है, நீ ஏன் தினமும் லேட்டாக வந்துட்டு இருக்க? வை ஆர் யூ கம்மிங் லேட் டெய்லி, நீ ஏன் தினமும் தாமதமாக இருக்கிற? அடுத்தது பாரு, गाड़ी देर से पहुंचती है इसलिए मुझे देर होती है. गाड़ी देर से पहुंचती है, गाड़ी 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 गा गा जिए गा गाड़ी பெண்பால், அதனால் பகுதி ஹே தேர் சே இந்த இதில் பார்த்தோம் தாமதமாக. இப்படி தான் நம்ம ஆங்கிலத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் இன்னுன்னு ஏன் போடுறோம், ஆண் ஏன் போடுறோம், அட்டி ஏன் போடுறோம், வாசி ஏன் போடுறோம், ஷேல் ஏன் போடுறோம், ஷூட்டு எது போடுறோம்னு சொல்லி கொடுத்துருந்தா நம்ம இன்றைக்கி ஆங்கிலத்தில் சரளமாக பேசியிருக்கலாம். இப்படி சொல்லி கொடுக்காம சும்மா மனப்பாடம் பண்ணுனது எழுத தெரியும், ஒரு பேசுறதுக்கு முடியாமல் நம்மளை பண்ணிட்டாங்க. அப்போ பாருங்கள், இங்கே காடி தேர் சே பகுதி ஹே, வண்டி தாமதமாக வந்து சேர்க்கிறது, வண்டி லேட்டாக வருது. இஸ்லியே முझे தேர் होती है, இதனால், சோ ஆகையால், முझे எனக்கு, மே ப்ளஸ் சே நான், இக்கு அந்த ஜே, அப்போ ரெண்டும் சேர்ந்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஏற்கனவே படித்தோம். முझेங்கிறது எப்படி வந்ததுன்னா எனக்கு, மே ப்ளஸ் இக்கு, அப்போது மே ப்ளஸ் காக்கேக்கி அது சேர்ந்தா முझे मुझको அந்த மாதிரி வரும். அப்போ गाड़ी देर से पहुँचती है इसलिए मुझे देर होती है. இது என்ன ராகமாக சொல்கிறீங்கன்னா சும்மா அப்படி சொல்கிறது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் பண்ணுறதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது गाड़ी देर से पहुँचती है इसलिए मुझे देर होती है, இதனால் எனக்கு தாமதம் ஆகிறது. ட்ரெயின் ரீச்டு வெரி லேட், ஸோ ஐ ஆம் லேட், அதான் நான் லேட்டு. நம்ம எப்பொழுது அடுத்த மேலே தூக்கி போட்டுறோமே, அதனால தான் எனக்கு லேட்டு, இல்லை நான் ஒழுங்காக வந்திருப்பேன் அப்படி சொல்லுவேன், அதுதான் இங்கே. அப்போ வண்டி தாமதமாக வருகிறது, அதனால் எனக்கு நேரம் ஆகுது சார் அப்படி சொன்ன மாதிரி இதுக்கு. அடுத்தது பாருங்கள், யஹா லோஹே கி சீஜே பன்தி ஹே, சீஜே ப்ளூரல், அப்போ பன்தி ஹே அந்த ஹே புள்ளி வைக்கணும். இங்கே ப்ளூரல்னால அங்கே கடைசியும் புள்ளி. யஹா ஹியர் இங்கே, லோஹே கி இரும்பினாலான, இல்லை இரும்பு பொருள், இரும்பின் பொருள். நம்ம பேசும்போது இரும்பின் பொருள் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இங்கே இரும்பு பொருள், ஆனால் அதுக்குள்ளே ஒரு கன்ஜெக்ஷன் ஒரு நுழைஞ்சிருக்கு பாருங்கள். இரும்பினாலான இரும்பின் பொருள் அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே நீங்கள் சொல்லும்போது சொல்லுவோம் லோகே சீஜே அப்படி சொல்லக்கூடாது, லோகே கி சீஜே பன்தி ஹே. இங்கு இரும்பு பொருட்கள் தயாராகிறது, செய்யப்படுகிறது, உற்பத்தி ஆகிறது, பண்ணப்படுகிறது. நம்ம பன்னுக்கு பன்ங்கிறதுக்கு படித்தோம், பன் ரொட்டி இங்கே வச்சுறாங்க, பன் சாப்பிடுறது எப்படி ஹிந்தியில் இப்படி ஆகுதுன்னு வந்துடுறாங்க. இந்த இடத்துல யஹா லோஹேக்கி சீஜே பன்தி ஹே, இங்கு இரும்புகளாலான பொருட்கள், இரும்பு பொருட்கள் தயாராகிறது. அப்போது இன்றைக்கி ஒரு நிகழ்காலத்தில் நிறைய வாக்கியங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். எல்லாம் உங்களுடைய நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.